அஜித்குமார் கேஸை பற்றி நிறைய பேர் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. டீட்டெயில்டு பிரேக் டவுன்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஜேர்னலிஸ்ட் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்தமாரி கேஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நேற்றுக்கு நடக்கிறதுல காலங்காலமாக எந்த ஆட்சி வந்தாலும் 365 நாளும் வந்து பார்த்திங்கன்னா சில போலீஸ்லாம் இந்தமாரி ரூடாக பிஹேவ் பண்ணி நடந்துக்கிற விஷயம் தான். இது வந்து பார்த்திங்கன்னா யார் வந்தாலும் மாற்றவும் முடியாது. அண்ட் மோரோவர் வந்து இந்தமாதிரி 1-2 கேஸ் தான் வெளியிலே வரும். அதுதான் உண்மையான விஷயம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம கன்ஸ்ட்ரக்டிவாக என்ன பார்க்க போகிறோம்னா, ஆஸ் அ சிட்டிசனாக நீங்கள் போலீஸை மாட்டிக்கிட்டாலோ இல்லை நீங்கள் அடி வாங்கினாலோ வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணணுன்றது தான் பார்க்க போகிறோம். ஆஸ் அ போலீஸாக வந்து அவங்களோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லும் போது ப்ரிவென்ஷன் ஆஃப் கிரைம், அதாவது கிரைம் நடக்கிறத முதல்ல தடுக்கணும். அப்படி கிரைம் நடந்துருச்சு அப்படின்னா அதை யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அப்படின்னா அதை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறது தான் அவங்க வேலை. ஸோ பேசிக்காக அதில் 2 அஃபென்ஸ் இருக்குது, காக்னிசபிள், நான் காக்னிசபிள் அஃபென்ஸ்னு இருக்குது. ஸோ காக்னிசபிள் அஃபென்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இது ஒரு சீரியஸ் மர்டரு, ரேப்பு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி தெஃப்ட் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது கீழே வரும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா யாராவது கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா தே ஹேவ் அத்தாரிட்டி டு அரெஸ்ட் யூ வித்தவுட் எனி வாரண்ட் அப்படின்னே தெரிஞ்சுக்கலாம். ஸோ அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா they arrest you as a suspect தான் ஃபஸ்ட்டு. அந்த சஸ்பெக்ட் அரெஸ்ட் பண்ணோடனே அவங்க வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அரெஸ்ட் பண்ண முடியும். அரெஸ்ட் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா அதை இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. இன்வெஸ்டிகேட் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த சாட்சியங்கள் யாரெல்லாம் விட்னஸ் இருக்காங்களோ அவங்கள தான் கூப்பிட்டு ப்ரூஃப்ஸ் எல்லாம் எவிடன்ஸ் எல்லாம் சேகரிச்சுட்டு ப்ராசிக்யூட் பண்ணிவிட்டு அண்ட் மோரோவர் ஜுடிஷியல் கஸ்டடிகிட்ட வந்து போய் ஒப்படைச்சிருவாங்க உங்களை. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேசிக் ஃப்ளோ சார்ட்டு. ஸோ இந்த ஃப்ளோ சார்ட்டில் எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களை மேன் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு எந்த ஒரு லாவும் வந்து பார்த்திங்கன்னா சொல்லலை. அண்ட் மோரோவர் வந்து பார்த்திங்கன்னா சப்போஸ் உங்களை தப்பி தவறி அடிச்சுட்டாங்க அப்படின்னா ஒரே ஒருத்தவங்க தான் உங்களை காப்பாற்ற முடியும். அது உங்கள் லாயராக தான் இருக்க முடியும். உங்களுக்கு யாராவது தெரிஞ்ச லாயர் அண்ட் ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணுற லாயராக வந்து அவங்க இருக்கணும். மோரோவர் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டோட லாயராக கூட இருக்கலாம். அவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களை அடிச்சுட்டாங்க அப்படின்னா பேசிக்காக என்ன பண்ணுவாங்கன்றது தெரிஞ்சுக்கோங்க. அவங்க முதல்ல வந்து உங்களை அந்த போலீஸ் ஸ்டேஷனில் யார் இருக்காங்களோ அவங்களோட உயர் அதிகாரியை போய் பார்ப்பாங்க. ஸோ பார்த்துட்டு இந்த மாதிரி அடிக்கிறாங்கங்க என் கிளைண்ட்டை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு ரிட்டன் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. சப்போஸ் சில போலீஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த எஸ்பி டிஎஸ்பிட்டெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுக்கும் போது அக்செப்ட் பண்ணிப்பாங்க. சில பேர் அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து மேஜிஸ்ட்ரேட்டை போயிடுவாங்க. கோர்ட்டில் போயிட்டு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 200 சிஆர்பிசி அப்படின்ற ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டே நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துடலாம். ஸோ அந்த கம்ப்ளைண்ட் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா மேஜிஸ்ட்ரேட்டே வந்து டேரெக்டாக இதை எடுத்து விசாரிப்பார். சப்போஸ் அவங்க கம்ப்ளைண்ட்டை வாங்க மாட்டேன்னு போலீஸ் சொல்லிட்டா. 3வது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சிவில் சூட் வந்து ஃபைல் பண்ணிவிட்டு சரி அதுக்கேற்ற காம்பன்சேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாங்குவாங்க. இதை வந்து உங்கள் லாயர் எல்லாமே பார்த்துப்பாங்கன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அண்ட் அடிஷ்னலாக உங்கள் லாயர் என்ன பண்ணுவார்னா ஸ்டேட் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் ஒரு நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுவார். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பேசிக் ப்ராசஸ்ஸு. ஸோ கண்டிப்பாக இந்த விஷயம்லாம் நிறைய பேருக்கு தெரியணும். நிறைய பேர் வில்லேஜ் டவுனில் இருந்துட்டு நிறைய எஜுகேட்டட் இல்லாமல் இருக்கீங்க. எஜுகேட்டடாக இருந்தாலும் இதை தெரிஞ்சுக்காமல் இருக்கீங்க. ஸோ எல்லாருக்கும் எடுத்துகிட்டு போய் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸ்டே டியூன். இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவ் அப்டேட்ஸ்க்கு பை.